எஸ்தரை கொண்டு வந்ததுக்கு பின்னால் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? ஒரு நாள் எஸ்தருக்கு என்ன கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. வாசிங்க 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா ஒரு செங்கோலை யாருக்கு நீட்டினான்? எஸ்தருக்கு நீட்டினான். அந்த செங்கோலை எஸ்தர் பிடிச்சானா அவளுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? 8வது வசனம் வாசிங்க. இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். இந்த ராஜாவின் நாமம்ங்கிறதா இயேசுவின் நாமம். இந்த ராஜாவின் முத்திரைங்கிறதா பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. இந்த எஸ்தர் ஏன் ராஜகுமாரத்தியாய் மாற்றப்பட்டாள்? இப்ப உங்களை என்னையும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது. சோ உங்களை என்னையும் ராஜாக்களும் ஆசாரியருமா அழைச்சிட்டார். ஏன் கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சு ஒரு கன்னிகை உள்ள சபையாக கொண்டு வந்து இன்னைக்கு ராஜா கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் தெரியுமா? முதலாவது, உன் மூலமாய் பரிசுத்தம் உள்ளது பிறக்க வேண்டும். 2வது, உன் மூலமாய் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இந்த தேசத்தில் ஏற்பட வேண்டும். 3வது, கர்த்தர் அப்படிப்பட்ட சபையின் கையில, அப்படிப்பட்ட ஊழியர்கள் கையில கர்த்தர் ஒரு அத்தாரிட்டியை கொடுக்க விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் எதுக்கு தெரியுமா? இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் காப்பாற்றுவதற்காக. ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடக்க போது அந்த பேரழிவுல அந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு அவளுக்கு ஒரு அதிகாரம் வேணும். யாருக்கு வேணும்? எஸ்தருக்கு வேணும். உனக்கு இஷ்டமானபடி செய். அப்ப அவ இஷ்டமானி தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றணும்னா அதுக்கு எஸ்தர் முதலாவது ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கி ராஜா பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு பிரியமா நடந்துக்கிடும். இது நடந்தாதான் இது நடக்கும். அப்படி ராஜாவுக்கு பிரியமா நடக்கணும்னா எஸ்தர் கன்னியா இருந்தாதான் அந்த அரண்மனைக்கு வர முடியும். எஸ்தர் கல்யாணமானவளா இருந்தானா வர முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பரிசுத்தம் உள்ளதாக, கிறிஸ்துவுக்கென்று வைராகியம் உள்ள சாட்சியாக நீங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்தது மட்டுமல்ல, உங்களை கொண்டு தனக்கு இஷ்டமானதை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அந்த அதிகாரத்தை உங்கள் கையில கொடுக்க விரும்புகிறார். செங்கோலையும் கொடுக்க விரும்புகிறாராம், முத்திரை மோதிரத்தையும் கொடுக்க விரும்புகிறாராம். அந்த மோதிரத்தை யோசேப்பு கையில போட்டாச்சுன்னு சொன்னா சமஸ்த எகிப்தும் யோசேப்புக்கு முன்பாக பணிய வேண்டும். இந்த மோதிரத்தை மொர்தெகாய் போட்டாச்சுன்னா 127 நாட்டுக்கும் மொர்தெகாய் சொல்றதுதான் சட்டம். அந்த பரிசுத்த ஆவியாகிய முத்திரை உங்கள் மேலும் என் மேல் இருக்கிறதுனால என் நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினால வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். இந்த அதிகாரத்தை வாங்கணும்னா சபை எப்படி இருக்கணும்? கன்னிகை உள்ள சபையாக இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு தேவை அந்த வல்லமையாய் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரம். கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் வேணும். அதுக்கு தன்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்து கன்னிகையா வச்சுக்கிட்டு கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு கற்புள்ள கன்னிகை ஆண்டவருக்கு தேவைப்படுது. உன்னை ஆண்டவர், நான் சொல்றது மாம்ச பிரகாரமா அல்ல, ஆவிக்குரிய விதத்துல. எந்த உபதேச கலப்படம் இல்லாம கர்த்தருடைய விஷன் என்னவோ அதான் என் விஷன். கர்த்தர் என்ன விரும்புறாரோ அதான் நான் செய்வேன். கர்த்தர் எங்க போ சொல்றாரோ அதான் இயேசு சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தையே நான் செய்கிறபடினா. பிதா என்ன பண்ணிட்டாராம்? எல்லா அதிகாரத்தையும் இயேசு கையில ஒப்படைச்சிட்டாராம். யோவான் 13 சொல்லுது. அதே மாதிரி தான் நீங்கள் பிதாவின் சித்தத்தையே செய்கிறவங்க நாம மாறிட்டோம்னா, இயேசுவின் சித்தத்தையே நாம செய்யறவங்களா மாறிட்டோம்னா சகல அதிகாரத்தையும் இயேசு நம் கையில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அது கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். ஆனா அதை வாங்குற இடத்துல சபை இருக்குதா? சபை இன்னைக்கு அந்த தாட் இருக்குதா? எஸ்தர்கிட்ட போய் அவங்க கேட்கறாங்க, உனக்கு என்ன வேணும் எஸ்தர்? எல்லாம் வாங்கிக்க, எனக்கு ஒண்ணு வேணான்ட்டா. எஸ்தர் என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு ஒண்ணு வேணாம், இந்த ஏகா என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும் கொடுக்க சொல்லுங்க, எனக்கு வேற ஒன்றும் ஸ்பெஷலா வேணாம். என்ன கூட இருக்கிற பெண்கள்லாம் சொல்லியிருப்பாங்க எஸ்தரை பார்த்து, பைத்தியக்காரி மாதிரி பேசுற, என்ன கேட்டாலும் தருவாங்க எஸ்தர், கேளு, ஜாலியா கேளு. அவர் சொன்னா ஒன்றும் வேணாம், போய் எஸ்தர்கிட்ட ஏகாட்ட சொல்லுங்க, அவர் என்ன கொடுக்குறாரு கொடுத்து அனுப்ப சொல்லுங்க. அப்புறம் இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு எஸ்தர், எஸ்தர் உனக்கு என்ன வேணும் கேள், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தரேன். அதெல்லாம் வேணாம் ராஜா, விட்டுருங்க. என்னடா அது, ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் வேணான்றாலே, அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்த தடவை ஒரு தடவை எஸ்தரை பார்க்கும்போது ராஜா சொல்றாரு, செங்கோல் நீட்டி, உனக்கு என்ன வேணும் எஸ்தர்? அதே வசனத்தில் அங்க இருக்கு, ராஜாவின் சமூகத்தில் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் எஸ்தர்? தேசத்தில் பாதி கேட்டால் நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பவும் சொல்லிட்டா, அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர், அதெல்லாம் வேணாம் ராஜா,
அப்ப என்னதான் எஸ்தர் வேணும்? அவ சொல்றா, அந்த செங்கோலையும் முத்திரமோத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் என் ஜனங்களை காப்பாத்திக்கிறேன். இந்த ராஜ்யத்துல 127 நாட்டுக்கு நான் ராணியா உட்கார்ந்துருக்கிறேன், இருந்துட்டு போட்டோம். ஆனா 127 நாட்டிலையும் என் ஜனங்கள் சாக போறாங்க, அவர்களை நான் மீட்க வேண்டும். எனக்கு தேவை அந்த செங்கோலும் முத்திரை மோதிரம். அதே காரியத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை சுத்தி இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, இத்தனை ஆயிரம் ஜனங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அவங்க மேல பாரம் வந்துச்சா? உங்ககிட்ட ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தேவையான பணம் கொடுத்துருக்காரு, வாழ்றதுக்கு வசதி கொடுத்துருக்காரு, நல்ல வேலை கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஒரு நிம்மதியான காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. உங்களை சுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. ஆனா நான் நினைக்கிறேன், இந்த கொரோனா நேரத்துல இருந்து, கொரோனாவுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் உங்ககிட்ட ஈரம் இருந்துச்சு. என்ன ஈரம் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒன்று பேப்பர்ல யாராவது செத்ததை பார்த்தா கூட உச்சி கொட்டுவோம். நம்ம இப்படிலாம் ஆகுது, ரொம்ப மோசமா போச்சுங்க அப்படிம்போம். இந்த கொரோனாவில் பல்கா ஜனங்க செத்ததை பார்த்ததுல உங்களுக்கு மரணத்தின் மேலேயே என்ன இல்லை, இப்போ ஒரு பரிதாபமே இல்லை. எவ்வளோ படிக்கிறீங்க பேப்பர்ல, பூகம்பத்தில் 10,000 பேர் காணோம். இப்போ ஸ்ரீலங்கால மிகப்பெரிய வெள்ளம், அவ்வளோ பேரை காணோம். உங்களை கொஞ்சமான அசைச்சிச்சா? அது உங்க இருதயத்தை ஷேக் பண்ணுச்சா? பண்ணல. உண்மையை சொல்றேன், ஒன்றும் பண்ணல. அந்த ஈரம் போயிடுச்சு. நம்ம கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும் இருக்குல்ல, அந்த அன்பு தணிந்து போகிற இடத்துக்கு வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, முந்தியெல்லாம் அப்பா அம்மா செத்து போனா ஊர்ல இருந்தா கூட பறந்து வருவான், வந்து இங்க வர வரைக்கும் அந்த பாடியை வச்சிருப்பாங்க, அழுதுகிட்டே வருவான். இப்ப அவனே தான் சொல்றான், நீங்க வீடியோ காலில் காட்டிடுங்க, அவ்வளோ தூரம் வந்துட்டு போறதுக்கு முடியாது, ரொம்ப லேட் ஆகும். ஒருத்தன் சொல்றான், வந்துட்டு போனா 2 லட்ச ரூபா டிக்கெட் ஆகும், அதனால என்ன பண்ணுங்க, வீடியோ காலில் ஆன்லைன்ல போட்டுருங்க, பாத்துறேன்றான். இவ்வளவுதான் இன்னைக்கு. இதான் இன்னைக்கு உலகம், இவ்வளவுதான் அன்பு. கதை முடிஞ்சு. அதே மாதிரி நீங்கள் நானும் இருந்தால் ராஜகுமார்த்தியாய் மாற முடியாது. கர்த்தருக்கு தேவை பரிதவிக்கிற ஒரு இருதயம், இந்த ஜனங்களை குறித்த ஒரு பாரம், குறைஞ்சபட்சம் உங்க பட்டணத்தை பத்தின பாரம். ஏதாவது இந்த ஜனங்களுக்கு செய்ய முடியுமா? நீங்க மட்டும் வாழ்ந்து சந்தோஷமா பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க. திருப்பியும் சொல்றேன், எஸ்தருக்கு மொர்தெக்காய் சொன்னதை நான் திருப்பி உங்களுக்கு வாசிக்கிறேன், வாசிட்டு நான் முடிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பச் சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்குச் சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்குத் தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அவர் எப்படி சொல்றாருன்னா, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் தப்பிக்கலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. இயேசுவை பத்தி சொல்லாம, அழிஞ்சு போகிற ஜனங்களை பத்தி பாரம் இல்லாம, அவங்கள பத்தி கொஞ்சம் கவலை இல்லாம, ஒரு ஆத்ம பாரம் இல்லாம, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு சர்ச் இருக்கு, நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் எழுந்திருச்சேன், எனக்கு தேவையானது இருக்கு, என் பேரன் பேத்தி வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருக்கேன், நான் யார் தெரியுமான்னு சொன்னா, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். யாருக்கு தெரியும்? நான் என் ஃபேமிலி ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் எங்கிருந்து வேணாலும் ஆட்களை எழுப்புவார். அவர்கள் தப்பிக்கும் போது நீயும் உன் குடும்பத்தாரும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். ஆண்டவரோட கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா? ஆண்டவருக்காக தான் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதையாகிலும் ஆண்டவருக்கு செஞ்சே ஆகணும். அது உங்க மேல் விழுந்த கடமை. செய்யாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. சும்மா இருந்துட்டு போயிடலாம், தசமாங்காணிக்க கொடுத்துட்டா ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதிடுவாங்க, மாசம் மாசம் சர்ச்சுக்கு சந்தா கொடுத்துட்டா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. யாரும் யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இப்பவே தேவனுக்கு பிரியமா நடக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நடந்தால் பரலோகத்துக்கு போவது எளிது. கர்த்தர் உங்களை ஒரு கன்னிகையாக எதிர்பார்க்கிறார். எதற்காக? பரிசுத்தம் உள்ளதை பெற்றெடுக்க, ஆத்துமாதாயத்தை ஆத்துமாக்களை பெற்றெடுக்க. 2வது அனல் உண்டாக்க, ஒரு எழுப்புதலை கொண்டு வர. 3வது ஆத்துமாக்களுக்காக மன்றாட, ஜெபிக்க, இந்த ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல, எப்படியாவது ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற பாரத்திற்காக கர்த்தர் உன்னை ஒரு சபையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நீங்க கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால தான் கர்த்தர் இது உங்ககிட்ட பேசினார்.
ஒருவேளை உங்க சபையை கர்த்தர் தேர்ந்தெடுக்கலன்னா உங்ககிட்ட பேச மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் வேஸ்டா ஒரு இடத்துல பேசவே மாட்டார். 1 மணி நேரம் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாருன்னா உங்க சபை மேல கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நம்மளை பார்த்து இந்தியாவே மீண்டும் எழுப்புதலுக்குள்ள வரணும். அல்லேலூயா.